1960களின் தமிழ் திரையுலகில் வசூல் ராணி என்று புகழப்பட்டவர் சரோஜா தேவி. கன்னடத்து பைங்கிலி என்று அன்போடு அழைக்கப்பட்ட இவர் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கும் அளவுக்கு பிஸியான நடிகையாக இருந்தார். கால நேரத்தை மிக சரியாக கடைபிடிக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரே சரோஜா தேவியின் கால்ஷீட்டுக்காக படப்பிடிப்பு தளத்தில் பல முறை காத்திருந்திருக்கிறார் என்பது வியப்பான உண்மை. அவரது துருதுருப்பான நடிப்பும் அழகும் அன்றைய முன்னணி காதல் மன்னர்களை ஈர்த்தது. பல ஹீரோக்கள் அவருக்கு திருமண தூது அனுப்பினர். ஆனால் புகழின் உச்சத்தில் இருந்த சரோஜா தேவி அத்தனை காதலையும் நிராகரித்தார். இதற்கு பின்னால் ஒரு உணர்ச்சிகரமான காரணம் இருந்தது. சினிமாவுக்கு வரும்போதே திரையுலகை சேர்ந்த யாரையும் திருமணம் செய்யக்கூடாது என்று அவரது தாயார் சரோஜா தேவியிடம் சத்தியம் வாங்கியிருந்தார். தம்பி தங்கைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் திரையுலக திருமணங்கள் நீடிப்பதில்லை என்ற அச்சத்தினாலும் தாயின் சொல்லே அவருக்கு வேதவாக்காக அமைந்தது. 1967இல் புகழின் உச்சத்தில் இருந்தபோதே பெங்களூரை சேர்ந்த பொறியாளர் ஸ்ரீ ஹர்ஷாவை மணந்து திரையுலகை விட்டு விலகினார். பல ஆண்டுகள் கழித்து ஒன்ஸ் மோர், ஆதவன் போன்ற படங்களில் நடித்தபோதும் அவரது வசீகரம் குறையவில்லை. திரையில் கனவு கன்னியாகவும் நிஜ வாழ்வில் தாயின் சொல்லை தட்டாத மகளாகவும் வாழ்ந்த சரோஜா தேவி இன்றும் ஒரு தன்னிகரற்ற சூப்பர் ஸ்டாராகவே போற்றப்படுகிறார்.